கடந்த மீட்டிங்ல கூட நான் பேசியிருந்தேன். அந்த நிகழ்ச்சியை ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு நபர், ஒரு இளைஞர், ஒரு பாஜக நிர்வாகி, இளைஞரணியை சேர்ந்த ஒரு நிர்வாகி அந்த இறந்து போன சகோதரனின் கூட பிறந்த அக்கா அவங்க கால் பண்ணி என்னுடைய தம்பிக்கு நீதி வேண்டும், இந்த ஊடகங்கள் எதுவுமே இதை வெளிப்படுத்தல, தயவு செஞ்சு நீங்க எங்களுக்கு நீதி வாங்கி கொடுங்கன்னு கேட்டதுனால அவர் என்ன பண்ணார், வீடியோ வெளியிட்டு அந்த குடும்பத்தை நேரில் சந்திச்சு வீடியோ பதிவு செஞ்சிருந்தாரு. அந்த நபருக்கு இந்த திமுகவை சேர்ந்த ஒரு இளைஞர் போன் போட்டு என்ன தெரியுமா கேட்கிறாரு, நீ எப்படி தலித்துன்னு சொல்லுவ, நீ எப்படா சொல்லுவ தலித்துன்னு. அதாவது பாதிக்கப்பட்ட இறந்த இளைஞன் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த தலித் இளைஞன். அவர் தலித் இளைஞன் அப்படின்னு சொல்லிட்டாராம். நீ தலித்ன்ற பேரை எப்படி நீ யூஸ் பண்ணுவ, நான் ஒரு தலித் அப்படின்ட்டு பொய்யான ஒரு விஷயத்த பேசுறாரு. அந்த இளைஞன் தலித் கிடையாது. ஆனா அவன் நானும் தலித் தான், நீ எப்படி சொல்லுவ, நீ அந்த வீடியோவை எடுத்தே அவனை எடுடா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேல ஆர்குமெண்ட் போகுது. அவன் கடைசியில உன் அட்ரஸ் சொல்லுடா அப்படின்றான். இந்த சகோதரர் என்ன பண்றாங்க, தன்னுடைய முகவரிய தெளிவா கொடுக்கறாரு. நீ இந்த முகவரிக்கு வா, நேர்ல வா, நீ ஆம்பளையா இருந்தா நேர்ல வான்னு கொடுக்கறாரு. ஆனா அவங்க போன மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் மீண்டும் இந்த சகோதரர் தொடர்ந்து இதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் மறுநாள் காலையில போன் பண்ணிட்டு உன்னை அடிச்சுட்டாங்களாமே, போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு உனக்கு நொறுக்கிட்டாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அவன் என்ன சொல்றான், டே நான் திமுக காரண்டா, நீ எப்பரா திமுக பத்தி பேசுவ, அப்ப நீ தலித் இல்ல, நீ திமுக நிர்வாகி. அப்ப உனக்கு தேவை அங்க சமுதாய ரீதியான ஒரு பிரச்சனை உருவாகணும். அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க, அந்த தலித்ன்ற பேரை எடுத்து நீ பிரச்சனை பண்ற. நீ உண்மையிலேயே, அதாவது அந்த பாஜக நிர்வாகி கேட்கிறாப்புல, சரிப்பா நீ தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சகோதரர், ஓகே நான் ஒத்துக்கிறேன். அப்ப நீ என்ன பண்ண, பெருமாளுக்காக நீ என்ன பண்ணுன, ஒட்டன் சத்திரம் பெருமாளுக்காக நீ இது வரைக்கும் ஒரு குரல் கொடுத்தியா. அவன் என்ன சொல்ற, பிசிஆர் ஆக்ட் அதை பாத்துப்பாங்க, நான் ஏன் தலையிடும் கேட்கிறேன். உன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் பாதிக்கப்பட்ட அவனுக்காக எவ்வளோ ஒருத்தர் குரல் கொடுக்குறான், ஒன்னாரும் குரல் கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு நீங்க கொத்தடிமைகளா மாறிட்டு இருக்கிறீங்க. உண்மையிலேயே நீ அந்த பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த சகோதரனா இருந்தா நீ கண்டிப்பா குரல் கொடுத்திருப்ப. இல்ல நீ திமுக கொத்தடிமை. சரி, அப்ப இந்த திமுக தேவை ஜாதிய பிரச்சனை. அப்புறமா பாத்தீங்கன்னா நாங்குநேரியில 2 நாட்களுக்கு முன்பு ரோட்ல டீ கடையில டீ குடிச்சிட்டு இருந்தவங்கள 3 பைக்ல வந்தவங்க, 3 இருசக்கர வாகனத்துல 9 பேர் கொண்ட கும்பல் சராமரியா வெட்டி சாய்க்கிறாங்க. அதுல 2 பேர் ஆன் தி ஸ்பாட்ல இறந்து போயிடறாங்க. அவங்களும் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் தான். அதுல நிறைய பேர் காயமுட்டு சீரியஸா ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கிறாங்க. அது டீ குடிச்சிட்டு இருந்தா போனவங்க எல்லாரும் வெட்டுறாங்க காரணமே இல்லாம. அப்ப அவங்களுக்கு தேவை நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்குலையணும், சமுதாய பிரச்சனை உருவாகணும், அதை வச்சு ஓட்டு வாங்கணும். அந்த சமுதாயம் அதுலயே ஒருத்தர் சொல்லிருக்கிறான், அவன் RSS காரன்டா, அதனாலதான் அவன் தலித்துன்னு சொல்லிட்டான், அவன் பிஜேபி காரன் தலித்துன்னு சொல்லிட்டான். நான் கேட்கிறேன்னா, பட்டியல் சமுதாயம் என்றாலும் தலித் என்றாலும் 2 ஒண்ணுதான். அப்படி இருக்கும் போது உன்னால் நேரடியா மோத முடியலன்னு எதுக்கு நீ என் இன சகோதரர் முதுகுக்கு பின்னாடி போய் ஒழிச்சுக்கிற, நேருக்கு நேருவா என் சமுதாயத்தின் பெயரை சொல்லி நீ ஏன்டா ஒழிஞ்சிட்டு இருக்கிற, உன்னால் முடிஞ்சா நீ நேருக்கு நேரும் போது. அப்புறமா பாத்தீங்கன்னா மனோ தங்கராஜ் அமைச்சர், எல்லாருக்குமே தெரியும், பால்வளைத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், அவருடைய சொந்த ஒரு கன்னியாகுமரி மாவட்டம். அவருடைய சிறப்பு குமரி மாவட்டத்தில் கொடிகட்டி பறக்குது. அவர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து 20 ஆண்டுகளாக அவர் ஒரு 10 வருஷம், அவங்க மனைவி ஒரு 10 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு குமரி மாவட்டத்தை ஆட்சி பண்ணாங்க, மாவட்ட சேர்மனாக. அப்படி ஆட்சி பண்ணி நல்லா கொள்ளையடிச்சாங்க, நல்லா சேர்த்தாங்க. அப்புறமா குடும்பமா பிரிஞ்சுட்டாங்க, என்னென்னமோ நடந்துச்சு. அவருடைய கதையை சொல்லணும்னா 4 நாள் சொல்லிட்டே போயிடலாம், 4 வருஷம் கூட சொல்லலாம். அந்த மனோ தங்கராஜ் நம்ம பகுதியில, இந்த அகரம் பகுதியில கஸ்பா அப்படின்ற ஏரியால பாத்தீங்கன்னா அவருடைய சகோதரியின் பெயரில் அரசு நிலங்களை பட்டா போட்டு வச்சிருக்கிறாரு. குமரி மாவட்டத்தில் கனிம வளத்தை கொள்ளையடிச்சாச்சு, சாலையில கொள்ளையடிச்சாச்சு, பால்ல கொள்ளையடிச்சாச்சு. குமரி மாவட்டத்தில் சேர்மன் அதை கொள்ளையடிச்சிட்டீங்க. இப்ப இங்க உங்க அக்கா பேரை சொல்லி இங்க வந்திருக்கிறீங்க. இல்ல உண்மையிலேயே ஒரு நவோதயா பள்ளிகள் கொண்டு வரதுக்காக அரசு நிலங்கள் வேணும்னு மத்திய அரசு கேக்குது. அதை கொடுக்க துப்பில்லாத திமுக அரசு இப்ப இந்த பால்வளைத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர் என்ன பண்றாரு, அவருடைய சகோதரியின் பெயரில் அரசு நிலங்களை பட்டா போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க. இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க. அப்ப அரசு நிலங்களை பட்டா போடுங்க, பால்ல கொள்ளையடிப்பீங்க, அதாவது ஜாதிய ரீதியான படுகொலைகளை தூண்டி விட்டு ஜாதிய வன்முறைகளை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க.
அப்ப உங்களை இங்க வச்சிருக்கலாமா? திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இது நீடிக்கும். எந்த ஒரு பட்டியல் சமுதாய சகோதரர்களும் ரோட்ல இறங்கி நடக்க முடியாதுங்க. பெண்கள் இன்னைக்கு நாளைக்கு பாத்தீங்கன்னா, நாளைக்கு மார்ச் 8 உலக மகளிர் தினம். பெண்களின் பெருமைகளை நம்ம பயங்கரமா கொண்டாடணும். அவங்கள தெய்வத்திற்கு இணையா நம்ம பூஜிக்கணும். அப்படி இருக்கிற இன்னைக்கு அந்த பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா, சாராயத்தின் கோரத்திலும் இந்த அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்களே, அதாவது திமுக அதிகாரத்தின் கோரப்பிடியிலும் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பெண்களும். இவர்களுக்கு விடிவு என்னைக்குதான் வரும்? இந்த விடிவு வரணும்னா கண்டிப்பா திமுக ஆட்சியை நம்ம இங்க மொத்தமா நம்ம ஒழிச்சு கட்டணும். அதுக்கு இந்த கஞ்சா அருமை சகோதரி சொன்னாங்க, 3 வயது குழந்தைக்கு 22 தையல். உண்மையில இதுவே உனது சகோதரியோ உனது குழந்தையோ உனது சகோதர சகோதரிகள் குழந்தையோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுனா நீங்க கஞ்சாவை சாராது கட்ட வைத்து விட்டுருப்பீங்களா? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ரெண்டாவது சாலைகள். இப்ப ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க? பொண்ணு மாப்பிள்ளைக்கு நகை வாங்குறது, புது ட்ரெஸ் எடுக்கிறது, அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா பியூட்டி பார்லர் போறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் ஜரூரா நடக்கும் இல்லையா? அப்படி நடக்கலாம். ஆனா இங்க தேர்தல் நெருங்கிடுச்சு. அதனால நம்ம நகராட்சி கூட பல பேர் மின்ன ஆரம்பிச்சிச்சு. பார்த்திருப்பீங்க, எல்லா சாலைகளும் புதுசா போட்டுட்டே வர்றாங்க. அதோட தரம் எப்படி இருக்குன்றது உங்கள் பார்வைக்கு. இன்னைக்கு புதுசா எனக்கு நான் இன்னைக்கு பார்த்தேன். இன்னைக்கு நான் தாம்பரம் போறதுக்கு அந்த பக்கம் வரும்போது சிவன் கோயில் சாலைகள் புதுசா போட்டுக்கிறாங்க. உண்மையில பல இருக்குது. இது ஒரு மலைக்கு தாங்குமான்றது சத்தியமா நிச்சயம் இல்லை. அப்போ தேர்தல் என்னும் திருவிழா விட்டது. அப்ப தேர்தல் திருவிழா வருதுன்னா உங்களுடைய இவ்வளவு நாள் கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க, இவ்வளவு நாள் நகராட்சியில ஃபண்ட் இல்ல. ஆனா இன்னைக்கு சாலைகள் போட ஃபண்ட் இருக்கு. எங்க வந்துச்சு இந்த ஃபண்ட்? ஒரு கமிஷனர் சொல்றாரு, ஃபண்ட் நிறையவே இருக்கு மேடம், இவங்க எதையுமே செலவு பண்ண விட மாட்டேன்றாங்க எங்களை அப்படின்னு சொல்லிட்டு. மக்களுக்காக, மக்களுடைய தேவைக்காக தான் அரசு நிதிகளை ஒதுக்கிட்டு இருக்கு. நீங்க உங்களுக்காகவும் உங்க குடும்ப தேவைகளுக்காகவும் நிதிகளை உங்க பாக்கெட் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு இருக்கிறீங்க. இதுல நிச்சயமாக உங்களை மக்கள் வீட்டுக்கு அனுப்புற நாள் நெருங்கிடுச்சு. நேரமின்மை காரணமாக நான் முடிக்கிறேன். அதனால மக்களை நீங்கள் சிந்திப்பு, வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் வாக்களிக்க செல்லும் போது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நிர்வாகிகளுக்கு அன்றைய சட்டமன்றத்துக்காக போட்டியிடுகிற போட்டியாளர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இங்க இந்த தமிழ்நாட்டில் நிஜமான ஒரு விடியலை நம்ம கொடுக்கணும். அக்கா சொன்னது மாதிரி தாமரை மலர், அதாவது சாப்பிடும் போது தாமரை மலர்வது போல் முகம் மலர வேண்டும் அப்படின்னாங்க. இந்த தமிழ்நாடு ஒரு தாமரை மலர்வது போல மலர்ந்து எங்கெங்கிலும், தமிழகம் எங்கிலும், எல்லா சட்டமன்றங்களிலும் தாமரை மலர வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.